ஒரு காப்பி போட்டு தாங்கம்மா. அம்மாவுக்கு காலெல்லாம் வலிக்குமா, நீ காப்பி போட்டு குடிமா, என் தங்க பிள்ளை இல்லை. நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போயிருக்கணும், உனக்கு கொஞ்சமாச்சு கவலை இருக்கா? ஒரு காப்பி தானே கேட்கேன், நாளைக்கு நான் கேட்டாலும் உன்னால் போட்டு தர முடியுமாம்மா? கால் வலிக்குன்னு சொல்கிறாங்களாம்மா, நீ போட்டு குடிப்போ. ப்ளீஸ்ண்ணே, உன் பொண்டாட்டி ஒரு காப்பி போட்டு கொடுக்க சொல்லுண்ணே. என் பொண்டாட்டின்னு சொன்னதை அவள் காதுக்கு மட்டும் கேட்கணும், உன் வாயை இப்போ கிழிச்சிருவா வந்து. கிளிப்பால கிளிப்பா, அவ வாயை கிழிச்சு விட்டுருவேன். என் பிள்ளை வாயவா கிளிப்பா? கல்யாண வீடுமா, சண்டை வர வைக்காத, அமைதியா இரு. இருமா, உனக்கு அம்மா காப்பி போட்டு கொண்டு வரேன். இல்லைம்மா, நான் போட்டுக்கிடுதேன். வீட்டுக்காரர் எங்கடி? அவர் எங்கே கிடப்பாருன்னு தெரியலம்மா. மறுவட்டை பற்றி பேசினா வாயே திறக்க மாட்டேக்காருமா. அவள் சித்திக்காரி அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாவளம்மா, அதனால அமைதியாகவே இருக்காரு. மறு வீட்டுக்கு அங்கே போவா என்னன்னு தெரியலம்மா. என்னடா இவ எப்படி சொல்லுத? என்னடா பண்ணுறது? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசுனது தானம்மா, சரிப்பட்டு வரலாத்த தனி கொடுத்தனும் வச்சிட வேண்டியதான். அதுக்கு கல்யாணம் ஆன மறுநாளையவாடா அப்படி பண்ணுவாங்க? எல்லாரும் என் பொண்டாட்டி மாதிரியே அனுசரித்து போவாங்களாமா? உன் பொண்டாட்டியை சொல்லக்கூடாதுடா, உன் தாயை சொல்லணும், என்ன சொல்லணும். நான் அமைதியாக இருக்க போய்த்தான் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கீங்க. இவன் ஒரு பொண்டாட்டி தாசண்டி. உன் மதினியை நினச்சாதான் பயமாக இருக்குது. இல்லைன்னா உங்களை நான் இங்கேயே வச்சுக்கிட வேண்டி. விடுமா, பார்ப்போம். வரலாட்ட ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் இங்கேயே வேறு வீடு பார்த்து இருக்கிறோம். இதுக்குதான் அம்மா பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது. கண்ட கல்யாணை கூட்டு வந்தால் இப்படித்தான் இருக்கும். ஆரம்பிக்காத, அமைதியாக இரு. அதெல்லாம் வெளியில் விட்டதே தப்புடி, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கணும். கல்யாணம் ஆன மறுநாளே இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கே, இதை பார்க்க தான் நான் உயிரோடு இருக்கானா? சரி விடுமா, நீ வேற. உங்கள் அப்பா விட்டுட்டு ஓடிட்டான், விடுமானா நான் தானே கவலைப்படணும். வாங்க மாப்பிள்ளை, எங்கே போயிருந்தீங்க? உட்காருங்க, வாங்க. நான் என் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். மேலேயே உட்காருங்க, பரவாயில்ல மாமா. பரவாயில்ல மாப்பிள்ள, இருக்கட்டும். நாளைக்கு மறு வீட்டுக்கு எப்போ கிளம்புறீங்க மாப்பிள்ள? இல்லை மாமா, அங்கே சித்தி தொந்தரவு தாங்க முடியாது. நான் பரவாயில்ல, உங்கள் தங்கச்சியால் அங்கே இருக்க முடியாது மாமா. மாப்பிள்ள, மறு வீடு போயிட்டு திரும்ப வந்துருங்க, இல்லைன்னா ஊருக்குள்ளே தப்பாக பேசுவாங்கல்ல. இல்லை மாமா, கல்யாணம் முடிஞ்சு போகும்போதே சித்தி சண்டை போட்டாங்க. என் வீட்டுக்கு நீ வந்துடாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ண நீங்களே சொல்லுங்க. இல்லை மாப்பிள்ள, ஒரு சாத்திரத்துக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிங்க. நான் என்ன பண்ணட்டும்? என்ன மாப்பிள்ள, பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு மறு வீடு கூட்டு போகலாட்டா என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப சொல்கிறான்னா ஒரு மறு வீடு கூட்டு போகலாட்டா எப்படி? விடுமா, சத்தம் போடாத. மாப்பிள்ளை ஒன்றும் சொல்லலடி, மறு வீடு தானே கூட்டு போக சொல்லுதேன். எங்கள் செலவுலேயே எல்லாம் கூட்டு போயிட்டு கூட்டு வரேன்டி. இல்லத்த, இப்போ மறு வீடு போனால் கட்லு பீரோலு எல்லா சீர்வரிசையும் அங்கே போய் வச்சுட்டா நாங்கள் திரும்ப தனி கொடுத்தன போகும்போது ஒன்றும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாதத்த. சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் நாளைக்கு கோயில் கிளம்பி போகிறோம், அதை மறு வீடுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இவர் இவ்வளோ சொல்கிறாருல்ல, தங்கச்சி நல்லதுக்கு தான் இருக்கும், நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். சரிடா, அப்போ நாளைக்கு இவங்க 2 பேர்த்தையும் மட்டும் தனியாக விட்டால் நல்லா இருக்காது. ஒரு ஜீப்பு பிடி, நம்ம போயிட்டு வந்துடுவோம். எல்லாரும் கேட்டால் நாங்கள் 5 பேர் மட்டும் மறு வீடு போயிட்டு வந்தோம்னு சொல்லிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் அத்தை.